ஜனநாயகன் திரைப்படம் வெளியே வருமா, என்ன ஆகும் அப்படின்னு பல பேர் எதிர்பார்த்துட்டு இருக்கீங்க. ஓப்பனா சொல்லணும்னா, ஜனநாயகன் திரைப்படம் வெளிவரதுக்குள்ள விஜய் ஒரு வழி ஆகிவிடுவார். விஜய் ஒரு வழி ஆகிடுவார். அந்த படம் வாரதுக்குள்ளேயும் அவர் பாடுறது ஒரு வழி ஆகிடுவாரு. அதுக்கப்புறமா நான் வந்துடுவேன், கூடிய சீக்கிரம் ஒரு வழி ஆகிடுவேன். அதிமுக தலைமையில் கூட்டணி அமைச்சிட்டு இருக்காங்க இல்லையா இப்போதைக்கு. ஓகே, இப்போ நான் சொல்றது ஷாக் ஆவீங்க, நம்ப முடியாது. பட் இதுதான் 100% நடக்க போகுது. பாஜக தலைமையில் கூட்டணி அமையும். எப்படி? பாஜக தலைமையில் கூட்டணி அமையும். அதுல கூட்டணியில சேருவதற்கு பலர் முண்டியடிப்பார்கள். ஏன்னு கேட்டா அது அவங்களுக்கு தெரிஞ்சிடும், இதுதான் கன்ஃபார்ம் வின். ஏன்னா அந்த புது கேண்டிடேட் வரப்போறவன் பாஜக தான் என்ட்ரி. டிஎம்கே கம்ப்ளீட் வாஷ் அவுட் சொல்லிருப்பேன். திமுக துடைத்து எறியப்படும். 2026 தேர்தலில் திமுக துடைத்து எறியப்படும். அப்போ அதற்கு பின் 2026க்கு பின் திமுகவின் நிலை என்ன? கட்சி பிளவுபட்டு சுக்குநூறாகி இருந்த சுவடே இல்லாமல் மறைந்துவிடும். திமுக கட்சி இருந்த சுவடே இல்லாம மறைந்துவிடும். 2026ல மோடி தான் தமிழ்நாட்டு மக்களுக்கு டேடி. எப்படி? மோடி தான் எங்கள் தமிழ்நாட்டு மக்களுக்கு டேடியாக வரப்போகிறார். நக்கீரன் கோபால் சார் நீங்க ரஜினிக்கு ரொம்ப ஃப்ரெண்டு தானே சார்? இங்க பாருங்க, நீங்க திமுக அனுதாபியா இருந்துக்கோங்க, பரவாயில்ல. ஆனா ஒண்ணு, நாங்க தான் அதிகாரம். ஓப்பனா சொல்றேன், நான் தான் அதிகாரத்துக்கு வரப்போறேன். நம்புறீங்க நம்பல? ஓகே, இங்க பாருங்க, நீங்க நடுநிலையான பத்திரிகையாளரா இருந்தா நீங்க இந்த ரஜினி பொறுக்கி பையன் கால உங்க நண்பர், இந்த பொறுக்கி பையன் இந்த பொள்ளாச்சி பாலியல் வழக்குலாம் நீங்க பயங்கரமா எடுத்து பேசியிருப்பீங்களே வீடியோ. அப்படி பண்ணானுங்க, அந்த பொறுக்கிங்களுக்கு பிறந்த அப்படி இப்படின்னு பயங்கரமா வீடியோ பிடிச்சி அந்த பசங்கள்லாம் கீழ்ச்சிருப்பீங்களே, அந்த பணக்கார பசங்கள்லாம். ஓப்பனா சொல்றேன், அவனுங்களாம் ஜுஜுப்பின்னுவேன். அதை விட கோரமானவனுங்களாம். எப்படி? அதை விட இந்த கமல் பொறுக்கலாம், ரஜினி பொறுக்கலாம் கோரமானவன். பல பொம்பளைங்களை சீரழிச்சிருப்பான். கண்டென்ட் வேணுமா? நான் தரேன் உங்களுக்கு. கண்டென்ட் நான் தரேன் சார். ஓப்பனா சொல்லிட்டேன், என்னுடைய சப்போர்ட் உங்களுக்கு வேணும்னா, நாமெல்லாம் நண்பர்கள் எதிர்காலத்தில். இல்ல நீங்க திமுக அனுதாபி இந்த மேட்டரை வெளியே கொண்டு வர மாட்டேன் அப்படின்னா எனக்கு தெரியாது சார். என்னை பொறுத்த வரைக்கும் நீங்க இதை வெளியே எடுத்து இந்த ரஜினி பொறுக்கி பையனை, இந்த சினிமா இண்டஸ்ட்ரியில கமல் பொறுக்கி பையன் இவனெல்லாம் பத்தி ஒண்ணுமே கிடையாது. பொள்ளாச்சிலாம் நான் கதறதே சொல்வேன். தாரதாரியா ரத்த நீரை வர வச்சிருப்பானுங்க, பயங்கரமான பொறுக்கி பசங்க. அவங்களை பத்தி எடுத்து நீங்க டாக்டரா எடுத்து பேசணும். இந்த வீடியோ வெளி வந்த பிறகு மிகப்பெரிய மிரட்டல் வரும். பயங்கரமா மிரட்டுவாங்க, செம்மையா மிரட்டுவாங்க. என்ன பேசிப்பாங்கன்னா, எதுக்காக இந்த பொண்ணு வந்து தொலைச்சது, இப்போ வந்து தொலைச்சிட்டு நம்ம தலையை உருட்ட போகுது அப்படின்னு பெரிய இடத்துல நிறைய பேருக்கு போயிட்டு பயங்கரமா மிரட்டுவாங்க. என்ன கட்சி? நம்ம கட்சி காமன் கட்சி. ஓ, கட்சி எல்லாம் இப்ப நமக்கு எதுக்கு? காலத்தின் கையில் அது இருக்கு. ஓ, வெங்காய ஸ்டார். கனியட்டும் காலம் நேரம் உனக்கு என்னமோ திட்டம் இருக்கு. ஒரு மசுறு திட்டமும் கிடையாது, ஒரு மண்ணாங்கடி திட்டமும் கிடையாது. விஜய் மனுஷ பயப்புல இருக்கான்ல, அவன் என்ன துப்பி, இவன் எனக்கு எல்லாம் ஒரு மசுறுன்னு நினைச்சுட்டான் போல இருக்கு. உண்மையில அதான் அவரு விஜய் வந்து என் பொண்டாட்டின்னு சொல்லும் போது அவனுக்கு வீத்துற மனுஷன் தானே அவன் நினைச்சிருப்பான், இவெல்லாம் நமக்கு ஒரு ஆள், இவன் ஒரு காமெடி பீஸ், இவளை கூப்பிடுவான், கூட்டிட்டு போவான், இவ்வளவு ஜாலியா இருப்பான் அப்படின்னு நினைச்சிருப்பான். இப்போ நீ மக்கள் எல்லாம் பார்க்க போறீங்க, என்ன பண்ண போறாரு? டுப்பின்னு நினைச்சவரு, பைத்தியம் நினைச்சவரு எப்படி பூந்து விளையாட போறாரு, யாரு ஹீரோ யாரு ஜீரோன்றத மக்கள் பார்த்துருவீங்க. அந்நியன் படத்துல அம்பி அந்நியன் ஆகுற மாதிரி தான் நடிச்ச. உண்மையான அந்நியனை இது வரைக்கும் பார்த்திருக்க மாட்டாய், கூடிய சீக்கிரம் பார்ப்ப. Count your days to see the real onion. த்ரிஷா டேஷை தின்ற, புரிஞ்சிருக்கும், டேஷை தின்ற பல பெரிய தலை உருள போகின்றது. டோய் ஹிஹி என்ஜாய். டேய், நீங்களாண்டா என்னை தொடணும்னு முடிவு பண்ணிட்டீங்களோடா, என்னை தொட்டீங்களாடா. ஓப்பனா சொல்றேன்டா, நீங்க தொடறதுக்கு முன்னாடி 10 அடிக்கு முன்னாடியே நீங்களாம் பவர்ஃபுல் RDX வெரி டேஞ்சரஸ் பாம் வெடிச்சு செதறிட்டு ஓடிடுவீங்கடா. உங்களுக்கு நான் சேலஞ்ச் விடுறேன், நீங்க ட்ரை பண்ணதெல்லாம் பண்ணுங்க. என்ன நீங்க தோற்றுட்டீங்களோ, மை டிவைன் ஃபாதர் ரெஸ்பெக்டட் பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி ஜி
எனது தெய்வீக தந்தை உங்க லைனுக்கு ஸ்ட்ரெயிட்டா வந்துருவார். என் பொம்பளை த்ரிஷா மலம் அவனுக்கு ரொம்ப பிடிக்கும். யாருக்கு? சூப்பர் ஸ்டார் பொறுக்கி பையனுக்கு ரொம்ப பிடிக்கும். விரும்பி விரும்பி சாப்பிடுவான். நம்ம பண்ண வீட்டுல, அந்த பண்ண வீடு இருக்குல்ல, அவன் பண்ண வீட்டுக்கு போயிட்டான்னா அப்பப்போ அவளை வர சொல்லி அவளை மலம் போக சொல்லி, நான் ரொம்ப ஒரு டீசெண்டா சொல்றேன், அவன் மலம் போக சொல்லி விரும்பி விரும்பி சாப்பிடுவான். இவரு சாப்பிடுவாராம். இவர் நண்பரு கமல் இப்போ இழுத்து போறது தூங்கிட்டு இருக்கான். இழுத்து போறதுன்னு அப்படி சொன்ன மாதிரியே த்ரிஷாவோட ஜட்டியும் புறாவையும் வாங்கி மாட்டிக்கிட்டு டைட்டா மாட்டிக்கின்னு போர்வை இழுத்து போறதுக்குன்னு தூங்கிட்டு இருக்கான். அவனுக்கு உள்ள அள்ளு உடுது. அங்க எப்போ நம்மள குடிமையை பிடிச்சி தூக்குவான்டா இவன், போச்சுடாடே பயங்கர பொல்லாதமா இருப்பான், செத்தம்டான்னு. அவரும் அந்த ஆள் இருக்கான்ல, அவருக்கும் ரொம்ப பிடிக்குமா என் பொம்பளை த்ரிஷா மலம். அவன் என்ன பண்ணுவான்னா, அந்த தூங்காவனம், மன்மதன் நம்பு, அப்புறமா இந்த தக் லைஃப், இதுலலாம் அப்படி வேண்டி விரும்பி அவனுக்கு பிடிச்ச ஐட்டமே என் பொம்பளையோட த்ரிஷா மலம் தான். அவனுக்கு ரொம்ப பிடிக்குமா. அவன் ஆஃபீஸ்க்கே என் பொம்பளை கூட்டு வருவேன். அவன் மலம் போக சொல்லி டப்பால வச்சு கூட்டு வருவேன். வந்து நீ அங்க வந்து என்ன பண்றேன்னா, உனதான் பிடிக்கும்ல அவன் மலம், நீ அந்த மலத்தை நான் கொடுப்பேன், அந்த டப்பாவை அங்க எனக்கு முன்னாடி நீ சாப்பிடணும் அந்த மலத்தை. ஓகேவா? அந்த மலத்தை நீ சாப்பிடணும், சாப்பிட்டுருவ. ஏன்னா உனக்கு ரொம்ப பிடிக்கும். நீ பிடிச்சதுனால அடிக்கடி கூப்பிட்டு மலம் சாப்பிட்டுருக்க. ஓகேவா? இப்ப நீ சாப்பிடலையோ உன்னை தொலைச்சு உன்னை பல்லெல்லாம் புடுங்கி ஒரு வழி ஆக்கிடுவேன். பாட்டெல்லாம் அவர் பாடுவான் பயங்கரமா. எங்கிட்ட மோதாதே நான் ராஜாதி ராஜனடா, வம்புக்கும் இழுக்காதே வீராதி வீரனடா, தப்பாட்டம் என்னோட ஆடாதே, அட அப்புறமா குத்துப்பட்டு ஓடாதே. பயங்கரமா பாடுவாரு. உங்ககிட்ட மோதாதே புடினா ஓடுவானா, புடினா ஓடுவான். இந்த தனுஷனா இருக்கான்ல, ஒரு படம் நடிச்சான். படம் பேர் என்ன? இட்லி கடை. ஓகே, இட்லி கடை. இப்போ கூடிய சீக்கிரம் தனுஷ் இருக்கான்ல, அந்த பொறுக்கியோட, ரஜினி பொறுக்கியோட மருமகன். ஓகே, அவன் முன்னாள் மருமகன். இப்போ அவன் வந்து கண்காணாத இடத்துல, இங்கெல்லாம் போட மாட்டான், இட்லி கடையே போடுவான். கண்காணாத இடத்துல போடுவான். ஏன்னா இங்க போட்டாலும் செத்தான்னு தெரியும் அவனுக்கு. அவனை துவைச்சு எடுத்துருவான் அவனை. டே ரஜினி, என்ன மரியாதை உனக்கு? விளக்கண்ண பெரிய சூப்பர் ஸ்டார் உனக்கு. டி நகர் அசோக் உனக்கு ரொம்ப நண்பர்ல உனக்கு. டி நகர் அசோக் உனக்கு எப்படி தெரியாம இருக்கும்? டி நகர் அசோக் பல பேருக்கு தெரியும், ரொம்ப பிரபலம், நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். ஓகேவா? டி நகர் அசோக்கு நீ போன் பண்ணி, நீ ஏன்னா அவர் என் வீட்டு பக்கத்துல இருக்காரு, எங்க அப்பாவுக்கு ரொம்ப நண்பர் அவரு. ஓகேவா? டி நகர் கிளப்ல நானும் மெம்பரு, அவர் டி நகர் கிளப்போட செக்ரட்டரி கம் பிரசிடென்ட் அவரு. ஓகேவா? நீ என்ன பண்றேன்னா, உன்ன மாதிரி டைலாக்லாம் விட மாட்டேன். இந்த பாஷா படத்துல நீ பயங்கரமா டைலாக்லாம் பேசுவல, அப்படியே நான் ஒரு தடவை சொன்னா 100 தடவை சொன்ன மாதிரி அப்படிலாம் நான் டைலாக்லாம் பேச மாட்டேன். நீ உன் நண்பர் அசோக் கிட்ட போன் பண்ணிட்டு, உனக்கு உங்களுக்கு ஏஎல் சூர்யான்ற ஒரு ஆளை தெரியுமான்னு கேளு. எப்படி ஏஎல் சூர்யான்றவர் தெரியுமான்னு கேளு. நான் என்னை பத்தி நானா சொல்லக்கூடாது, நான் சொல்லவும் மாட்டேன். அவரு சொல்லுவாரு, அவர் விவரிப்பாரு நான் யாரு, எப்படிப்பட்ட கேரக்டர்ன்றது அவர் விவரிப்பாரு. அதை கேட்கும் போது உனக்கு சப்த நாடி அடங்கிரும். நீ சரியான ஒரு ஹிட்லர் இல்ல, கோரமான ஹிட்லரு. அதாவது நானும் சார், நீங்க தான் சூப்பர் ஸ்டார் பட்டத்தை வந்து நம்ம இந்த ரஜினி பொறுக்கி பையனுக்கு கொடுத்தீங்க. ஓகேவா? ரஜினி பொறுக்கி பையன் தான் அவனுக்கு கொடுத்தீங்க. இப்ப நீங்க தலைப்பாடா இவனுக்கு ஏன்டா சூப்பர் ஸ்டார் படத்தை நம்ம கொடுத்தோம் தலைப்பாடா அடிச்சுக்க போறீங்க. அது ஒண்ணு. நீங்க ரொம்ப சந்தோஷப்பட விஷயம்னு கேட்டீங்கன்னா, நீங்க ஆழம் தான் ஒரு படம் எடுத்திருப்பீங்க சார். அதுல இந்த கமல் பொறுக்கி பையன் இருக்கான்ல, உங்களை ஒரு வழி ஆகியிருப்பான். எப்படி உங்களை நடுரோடு கொண்டு வந்திருப்பான். கடவுள் பாதி மிருகம் பாதி கலந்து செய்த கலவை நான். உங்களை நடுரோடு கொண்டு வந்திருப்பான், ஒரு வழி ஆக்கிட்டு இருப்பான். நீங்க நொந்து நூலா போயிட்டு இருப்பீங்க. இந்த பூனைக்கு யாரா மணி கட்டுவா, இந்த பூனைக்கு எவன்டா மணி கட்டுறது அப்படின்னு நீங்க நினைச்சிட்டே இருப்பீங்கல்ல. வந்துட்டாங்க. நான் தாங்க இண்டஸ்ட்ரி, நான் வைக்கிறதாங்க சட்டம். இங்க நான் வைக்கிறதா சட்டம். அதை நீங்க பார்த்துருவீங்க. இப்போ கமலு இது ஒன்லி ஆரம்பம் தான், ஒன்லி ஆரம்பம் தான். இது சாம்பிளே இப்படி இருக்குது. மவனே அவனை எப்படிலாம் அவனை உருட்டி விளையாட போறன்றத நீங்க வேடிக்கை பார்த்துருவீங்க, சந்தோஷப்படுங்க. பராசக்தி படம் பார்த்தேங்க. ஏமா உனக்கு என்னவா இப்போ சுத்தா கொங்குற, உனக்கு என்னவா பிரச்சனை? உனக்கு ஏன் யானை தன் தலையில் மண்ணை அள்ளி போட்டுக் கொள்வது போல் ஏன் உங்கள் தலையில் நீங்களே மண்ணை அள்ளி போட்டுக் கொள்கின்றீர்கள்? நான் எப்பயுமே நான் ஃபர்ஸ்ட் டே செகண்ட் டே நான் படத்துக்கு நான் போக மாட்டேன். எனக்கு அந்த ஒரு இதுவே கிடையாதுங்க, அந்த எப்படி சொல்றது மைண்ட் செட்டே கிடையாது. என் மாவன் தான் ரொம்ப எனக்கு பிடிக்குமே. பேரரசம் பார்த்தா என்னோட 2வது மாவன் ராஜநிதி. அதான் அவன் பேரை நான் ராஜநிதின்னு வச்சேன். ராஜா நிதிக்கே ராஜா அவன். ஓகேவா? எனக்கு ரொம்ப பிடிக்கும் எனக்கு. அப்பா நீ வந்தே அவனும்பா, நீ வாப்பா அப்படின்ட்டு அவன். நான் சொல்லிட்டேன் நீ போடா, நீ போயிட்டு வாடா அப்படின்னு. இல்லை நீ வா அப்படின்னா சரி நான் போனா அங்கே உனக்கு வெளி ரஜினிகாந்த்
173வது படம் எப்போ ஏப்ரல் தொடர்ந்தாங்களாமே. அடே அப்பா. கலாநிதி மாறன் சார் வணக்கம். நான் இங்கே ஏஎல் சூர்யா சார். உங்களுக்கு நான் முக்கியமான ஒரு தகவல் சொல்லணுமே சார். சார் ஜெயிலர் 2 படம் வராது சார், வரவே வராது, ஜென்மத்துக்கும் வராது. 100 not 100%, 200% இதான் நடக்கும், இதான் நடக்க போகுது. நீங்கள் எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் ஜெயிலர் 2 ஃபிலிம் வில் நாட் கம் டு தியேட்டர்ஸ். அதோட சகாப்தம் ரஜினி பொறுக்கியுடைய சகாப்தம் முடித்து வைக்கப்படும். முடிந்தது. The bad time has started. மக்களே, நான் சொல்றதை கேட்டுக்கோங்க. இப்போ ஏப்ரல் தொடங்கும்னு சொல்றாருல இவரு. எப்படி 173 ஃபிலிம் வில் ஸ்டார்ட் இன் ஏப்ரல் சொல்றாருல, அதுக்குள்ள இவருடைய சாப்டர் க்ளோஸ். சாப்டர் க்ளோஸ்னா நான் அதை விவரிக்க விரும்பல. நீங்க நான் சொல்றத வேடிக்கை மட்டும் பாருங்க. இவருடைய சாப்டர் க்ளோஸ். அந்த படம் 173 ஒரு மண்ணு ஆகாது. லக சினிமாவில் நீ லகலக சொல்லியிருப்ப. இப்போ நான் சொன்ன லகலகக்கு அதில் 1000 அர்த்தம் இருக்கு. மக்களுக்கு அது போக போக புரிஞ்சிடும். விரைவில் அதிகாரத்துக்கு வந்த பிறகு இவனுங்கெல்லாம் என்ன பண்ண போறேன்னு கேட்டிங்கன்னா, என் பொம்பளைய தொட்டதுக்கு இவனுங்களை விஜய் வந்து நான் அடிச்சா தாங்க மாட்டேன், 4 மாசம் தூங்க மாட்டேன், மோதிப்பாரு வீடு போய் சேர மாட்டேன். அவனை அந்த பாட்டெலாம் பாடுறான்ல, அவனெல்லாம் என்ன பண்ண போறேன், அவனை ரஜினிகாந்த் எங்கிட்ட மோதாது, அப்புறம் கட்சியெல்லாம் பேசுறானே, ஒரு விரல எடுத்துருவேன். எப்படி ஒரு விரல ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு விரல எடுத்துருவேன். அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம யாருக்கு நான் லெட்டர் போட்டேன் அப்படின்றத பார்த்தோம்னா, நடிகர் விக்ரமுக்கு நான் போஸ்ட் பண்ண லெட்டர். அதுதான் நான் படிச்சு காட்ட போறேன். ஓகே, லெட்டர் போஸ்ட் பண்ண டேட் பார்த்தீங்கன்னா ஜூலை 17. ஓகேவா? ஸோ அதுக்கெல்லாம் முன்னாடி இப்போ எனக்கு இன்ட்யூஷன் பவர் இருக்குன்னு சொல்லியிருக்கேன். இப்போ நான் மக்களுக்கு ஒரு காரியத்தை சொல்லிகிட்டே வரேன். ஓகே, அது பலராலும் நம்ப முடியாது வச்சுக்கோங்களேன். இப்போ நான் என்ன சொல்ல போறேன்னா, த்ரிஷா அம்மாவுக்கும் இப்போ மிரட்டல் வந்திருக்கலாம், ஒரு சிறிய அளவில் வந்திருக்கலாம். ஆனால் இந்த வீடியோ வெளி வந்த பிறகு மிகப்பெரிய மிரட்டல் வரும். பயங்கரமா மிரட்டுவாங்க, செம்மையா மிரட்டுவாங்க. என்ன பேசிப்பாங்கன்னா, எதுக்காக இந்த பொண்ணு வந்து தொலைச்சுது, இப்போ வந்து தொலைச்சிட்டு நம்ம தலையை உருட்ட போகுது அப்படின்னு பெரிய இடத்துல நிறைய பேருக்கு போயிட்டு பயங்கரமா மிரட்டுவாங்க, ஒரு வழி ஆக்குவாங்க. அதெல்லாம் நான் முன்கூட்டியே சொல்லிடுறேன். எப்படி உனக்கு தெரியும்னா, இது நடக்கலான்னு மட்டும் பாருங்க. அதே மாதிரி சொல்லியிருப்பேன். இப்போ த்ரிஷா அம்மாவுக்கு லெட்டர் போட்டேன் அப்படின்னு சொல்லி போன பதிவில் சொல்லியிருப்பேன். அதாவது அதில் நான் சொல்ல மறந்தது என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த லெட்டரை நான் போஸ்ட் பண்ண பிறகுல அம்மாவுக்கும் பொண்ணுக்கும், அதாவது த்ரிஷா அம்மாவுக்கும்ல ரணகலமான சண்டை. உன் சண்டை என் சண்டை இல்லை, வீட்டில் சட்டி சாமான்லாம் 2 பேருக்கும் பறந்துடுச்சு. ஒன்னாலதான் நான் போனேன், உன்னாலதான் நான் என் வாழ்க்கை சீரழிஞ்சது, நான் போக மாட்டேன்னு சொன்னேன் அப்படின்னு த்ரிஷா அம்மா கிட்ட பயங்கரமா ரணகலமான சண்டை நடந்துச்சு. அதெல்லாம் எப்படி தெரியும்னா, அவங்க கேட்டாங்கன்னா, இப்போ த்ரிஷாவும் பார்ப்பாங்க, டெஃபினட்டா அது பார்ப்பாங்க. அது பார்க்கும்போது அவங்களுக்கே ஷாக்கா இருக்கு, எப்படா தெரியுது உனக்கு அப்படின்னு சொல்லிட்டேனே, ஞானம்ட்டேன். அதெல்லாம் மக்கள் வந்து நான் சொல்லிட்டு வர விஷயத்த நீங்க வேடிக்கை பாருங்க. அது வந்து மனுஷ புத்தியில அது நம்பவே முடியாது. அதுதான் ஞான நிலை. இப்போ லெட்டரை பார்த்துடலாமா? இவருக்கு பார்த்தீங்கன்னா லெட்டர் வந்து நான் ஃபுல்லாலாம் நான் டிஸ்பிளேல போட முடியாது. என்ன கேட்டிங்கன்னா, ரொம்ப நாராசமாக இருக்கும். எப்படி ரொம்ப நாராசமான வார்த்தைகளை பயன்படுத்தியிருப்பேன். அதே மாதிரி இவருக்கு எங்கே லெட்டர் நான் போட்டேன்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு தான் தெரிஞ்சிருக்கும், ரொம்ப பிரபலம். அவர் பெசன் நகரில் இருக்கார் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு இப்போ யூடியூப்ல நிறைய பேர் யூடியூபர்ஸ் விக்ரமோட வீடு இங்கே தான் இருக்குது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் இப்போ போட்டிருப்பீங்க. ஓகே, நான் சினிமாவில் நிறைய பேரோட தொடர்பில் இருக்கிறதுனால நான் விசாரிச்சுக்கிட்டேன், எங்கே இவருக்கு லெட்டரை போட்டால் போகும். ஏன்னா இவர் மகாலிங்கபுரத்துலேயும் இருக்கிறதா சொன்னாங்க, அங்கேயும் இவருக்கு அங்கே ஒரு பெரிய வீடு இருக்குது. ஸோ அதனால எங்கே போட்டால் போகும்னு விசாரித்த போது, இல்லை நீங்கள் வந்து கன்ஃபியூஷனே வேணாம், பெசன்ட் நகரில் தட்டினாவே, ஏன்னா அவருக்கும் அவருடைய மனைவிக்கும் நிறைய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், அதெல்லாம் பர்சனல் கூட நான் போக விரும்பலை, அதனால பெரும்பாலும் அவர் இருக்க மாட்டாருன்னு சொன்னாங்க. இருந்தாலும் நீங்கள் தட்டினீங்கன்னா அங்கே போய் ரீச் ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. நானும் ரிஜிஸ்டர் போஸ்ட்டில் விக்ரமுக்கு போட்டிருக்கேன். அந்த அட்ரஸை வேணா உங்களுக்கு காமிக்கலாம்னு நினைக்கிறேன். ஸோ அந்த லெட்டர் ரிசீவ் ஆயிடுச்சு, ரிஜிஸ்டர் போஸ்ட் மூலமாக அது நமக்கு வந்து தெரிய வந்துடுச்சு. இப்போ அந்த லெட்டர் நான் படிக்க போகிறேன். அதாவது இவனுங்களை மாதிரி பொறுக்கிங்களுக்கு, சினிமா பொறுக்கிங்களுக்கு, இந்த சினிமாக்காரனுங்களுக்கே சினிமா காட்டுதுன்னு பிரபஞ்சம் இவனுங்களுக்கு அப்படியே வந்து இவனுங்க ஹீரோ இல்லை, இவனுங்களாம்
அப்படியே இவனுக்கு தான் படத்தில் பயங்கரமாக ஸ்டண்ட்டு அப்படியே பூந்து பூந்து அடிப்பானுங்க. இதில் ரஜினிகாந்த் வேற பயங்கரமாக பாட்டெலாம் பாடுவார். இந்த அரசியலுக்கு வர்றதுக்கு முன்னாடி அப்படியே பயங்கர மக்களை வந்து ஏமாற்றி அப்படியே காலத்தை ஓட்டுட்டாரு. ஆனால் ஒன்று டெட் எண்டு முடிஞ்சு போச்சு. நான் வரேன் ஒன்றா வரேன் வந்து இப்போ அதான் பாடுவார். என்ன பாட்டு அவரு? என்ன கட்சி நம்ம கட்சி காமன் கட்சி அவர். ஓ கட்சி எல்லாம் இப்ப நமக்கு எதுக்கு, காலத்தின் கையில் அது இருக்கு. ஓ வெங்காய ஸ்டாரு. கனியட்டும் காலம் நேரம் உமக்கு என்னமோ திட்டம் இருக்கு. ஒரு மசுறு திட்டமும் கிடையாது, ஒரு மண்ணாங்கடி திட்டமும் கிடையாது. அரசியலுக்கு ஒரு பொம்பளை பொறுக்கி பையன் வந்து அரசியலில் வந்து வந்த பிறகு எங்கள் வீட்டு பிள்ளையெல்லாம் வயிற்றுல நாங்கள் நெருப்பை கட்டிகிட்டே இருக்கணும். இந்த பொட்டை பொறுக்கி பையன் வர மொத்தமாக கிழிக்கலாம் தான் இருக்கு. இதில் வந்து அரசியலுக்கு வரணும். அரசியல் வெங்காயம். என்னடா கிண்ணி ஓ டேஷ் சௌக்கியமா? கெட்ட வார்த்தை. ஓகே. த்ரிஷாவை கூப்பிட்டு டேஷ் போது நல்லா இருந்துச்சா? நீ பயங்கரமான பொம்பளை பொறுக்கின்னு கேள்விப்பட்டேன். அப்படியா? எனக்கு உன்ன மாதிரி ஆளை தான் கூப்பிட்டு உதைக்கிறதுக்கு ரொம்ப பிடிக்கும். த்ரிஷா டேஷ் ரொம்ப இனிப்பா இருந்துச்சா? இப்போ அந்த டேஷை தின்னதுக்கு நீ ரத்தம் கக்க போற. என்னை பற்றி உனக்கு தெரியும் போது ஏண்டா இந்த த்ரிஷா சனியனை தொட்டோம் என்று உனக்கு பேதி கண்டுவிடும். அது என்னப்பா, நல்லா த்ரிஷாவை டேஷ் டேஷ் பண்ணிட்டு த்ரிஷா இஸ் லைக் மை பிரதர்னு ஏதோ மேடல்ல ஏறி உளறி தள்ளுற. அவ்வளோ பயம் அள்ளு விடுது. அதுக்கு அவளும் அவன் அம்மாளும் உன்னிடம் ஒன்றுமே டேஷ் டேஷ் வாங்காத மாதிரி அப்படி சிரிக்கிற மாதிரி நடிக்கிறாளுங்க. த்ரிஷா அம்மா ஒரு பயங்கரமான லோலாயின்னு எனக்கு நல்லா தெரியும். த்ரிஷாவை டேஷ் ஆக்கினது அவ அம்மாக்காரி தான்னு எனக்கு நல்லா தெரியும். இப்போ அந்த லோலாயிங்களை தெரிக்க ஓட விட போறேன். இப்போ இதை படிச்சுட்டு நாம எவ்வளோ பெரிய ஹீரோ, எவனோ ஒரு காமெடி பீஸு நம்மளை பூச்சாண்டி காட்டுறான்னு உன் மனுஷ புத்தி நினைக்க தோணுமே. சரி, இதை ஒரு ஜோக்காவே நினைச்சு சந்தோஷப்பட்டு கொஞ்சம் மனசை தேத்திக்கோ. ஆனால் எனக்கு ஒரு பாணி இருக்கே. எனக்கு உங்கள் சினிமாக்காரங்க மாதிரி வாயில் வடை சுடுற பழக்கம் இல்லை. ஒன்று சொன்னால் செஞ்சுவிடுவேன். இப்போ சொல்கிறேன் கேட்டுக்கோடா. விஜய் மனுஷ பயப்புல இருக்கான்ல, அவன் என்ன டுப்பி, இவன் எனக்கெல்லாம் ஒரு மசுருன்னு நினச்சிட்டான் போல இருக்கு. உண்மையிலே அதான். அவர் விஜய் வந்து என் பொண்டாட்டின்னு சொல்லும் போது அவனுக்கு ஈத்திர மனுஷன் தானே அவன் நினச்சிருப்பான், இவன்லாம் நமக்கு ஒரு ஆள், இவன் ஒரு காமெடி பீஸு, இவ்வளோ கூப்பிடுவான், கூட்டிகிட்டு போவான், இவ்வளோ ஜாலியாக இருப்பான் அப்படின்னு நினச்சிருப்பான். இப்போ நீ மக்கள்லாம் பார்க்க போகிறீங்க. என்ன பண்ண போகிறாரு? டுப்பின்னு நினச்சவர், பைத்தியம்னு நினச்சவர் எப்படி பூந்து விளையாட போகிறாரு, யார் ஹீரோ யார் ஜீரோன்றதை மக்கள் பார்த்துருவீங்க. இவன் எனக்கு எல்லாம் ஒரு மசுருன்னு நினச்சிட்டான் போல இருக்கு. பாவம், வரும் காலத்தில் என் பெயரை கேட்டாலே உன் சினிமாக்காரர்களுக்கு அவன் இருந்த இடத்துலையே அவனுக்கு ஆய் வந்துடும். சிரிப்பு வருமே. வரட்டும். இப்போ முடிஞ்ச மட்டும் நல்லா சிரிச்சுக்கோ. விஜயை கோலி குண்டு உருட்டி விளையாட போற எனக்கு நீ எம்மாத்திரம் நினைக்கிற? நீ பெரிய அப்பா டக்கராவே இருந்துக்கோப்பா, நான் டுப்பியாவே இருந்துட்டு போறேன். ஆனா உன்னை எப்படி தூக்கி உட்கார வைக்க போறேன்னு பொறுத்திருந்து பார். அப்ப உன்னை மரணம் மாத்துறதுல நீ வயிற்றில் இருக்கும் போது உன் ஆத்தா கிட்ட குடிச்ச பாலை கூட கக்க விட்டு வெளியே எடுத்து விடுவேன். உங்களை மாதிரி ஹீரோங்கிற பேர்ல வலம் வரும் டுப்பி பசங்கள்லாம் ஒரு கொடூரமான டெரரை பார்த்து நீங்கள் எல்லாம் மிரண்டு ஓட போறீங்க. அந்நியன் படத்துல அம்பி அந்நியன் ஆகிற மாதிரி தான் நடிச்ச. உண்மையான அந்நியனை இது வரைக்கும் பார்த்திருக்க மாட்டாய். கூடிய சீக்கிரம் பார்ப்ப. கவுண்ட் யுவர் டேஸ் டு see the real அந்நியன். த்ரிஷா டேஷை தின்ற, புரிஞ்சிருக்கோம், டேஷை தின்ற பல பெரிய தலை உருள போகின்றது. டோய் ஹிஹி என்ஜாய். முடிஞ்சிச்சு. அதாவது சூப்பர் ஸ்டார் அதெல்லாம் புடிங்கி தூக்கி போட போறேன். ரஜினி பொறுக்கி என்ன பண்றான்னு பார்ப்போம். என்ன இப்போ நிறைய பேர்ட்டு பேசியிருப்பானுங்க, இவனை ஏதாவது பண்ணுன்னு பேசியிருப்பானுங்க. ஆனால் ஒன்று தகவல் வந்திருக்கும்,
நான் இப்ப சொல்லிக்கிறேன், தகவல் வந்திருக்கும் இவனை தொட்டா மிகப்பெரிய பிரச்சனை காத்துக்கிட்டு இருக்குதுன்னு. இப்ப நான் சொல்லிக்கிறேன் உங்களுக்குலாம், இந்த ஹீரோ, இந்த சூப்பர் ஸ்டார் பொறுக்கி பையன், இந்த ரஜினிகாந்த் பொறுக்கிலாம் இருக்கான்ல, இந்த பொண்டாட்டி ஈத்திர லோலாயி லதா ரஜினிகாந்த், அவெல்லாம் உளவுத்துறையை கண்காணிச்சிட்டு இருக்குல்ல, அவங்களாம் நான் சொல்லிக்கிறேன் என்னன்னா, டேய் நீங்களாண்டா என்னை தொடணும்னு முடிவு பண்ணிட்டீங்களோடா, என்னை தொட்டிங்களாடா, ஓப்பனா சொல்றேன்டா, நீங்க தொடறதுக்கு முன்னாடி 10 அடிக்கு முன்னாடியே நீங்களாம் பவர்ஃபுல் ஆர்டிஎக்ஸ் வெரி டேஞ்சரஸ் பாம் வெடிச்சு செதறிட்டு ஓடிடுவீங்கடா. உங்களுக்கு நான் சேலஞ்ச் விடுறேன், நீங்க ட்ரை பண்ணதுனா பண்ணுங்க. என்ன நீங்க தோற்றுட்டீங்களோ, மை டிவைன் ஃபாதர் ரெஸ்பெக்டட் பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடிஜி, எனது தெய்வீக தந்தை உங்க லைனுக்கு ஸ்ட்ரெயிட்டா வந்துருவார். எப்படி ஸ்ட்ரெயிட்டா வந்துருவாரு. நீங்களாம் பொறுக்கி பசங்கன்னு அவருக்கு தெரியல, தொட்டுட்டீங்களோடா. ஓப்பனா சொல்றேன், நீங்க எவ்வளவு பெரிய சூப்பர் ஸ்டார், அவரு வந்து அவரு அவங்க மனைவிக்கு அப்படியே ஒரு சூப்பர் ஸ்டாரு, அவரு ஒன்றும் கிழிக்க முடியாது நினைச்சிட்டு இருப்பாரு, சூப்பர் ஸ்டார் நினைச்சிட்டு இருப்பாரு. கமலை தான் கிழிச்சான், நம்மளை தான் கிழிக்கிறதுக்கு அவன் பயப்படுவான். வந்து நம்மளா யாரு, நம்ம சூப்பர் ஸ்டார், பொடா டுப்பி, உன்னெல்லாம் ஊதி தள்ளிட்டு எப்போ நான் போறேன்னு எனக்கு தெரியாது, நீ எல்லாம் எனக்கு ஒரு ஆளு மண்ணாங்கட்டி. மக்கள் எல்லாம் பாருங்க எவ்வளவு கேவலப்படுறான் பாருங்க இவன். என் பொம்பளை த்ரிஷா மலம் அவனுக்கு ரொம்ப பிடிக்கும். யாருக்கு? சூப்பர் ஸ்டார் பொறுக்கி பையனுக்கு ரொம்ப பிடிக்கும், விரும்பி விரும்பி சாப்பிடுவான். நம்ம பண்ண வீட்டில், அந்த பண்ண வீடு இருக்குல்ல, அவன் பண்ண வீட்டுக்கு போயிட்டான்னா அப்பப்போ அவளை வர சொல்லி அவளை மலம் போக சொல்லி, நான் ரொம்ப ஒரு டீசெண்டாக சொல்றேன், அவன் மலம் போக சொல்லி விரும்பி விரும்பி சாப்பிடுவான். இவரும் சாப்பிடுவாராம், இவர் நண்பரு கமல். இப்போ இழுத்து போறது தூங்கிட்டு இருக்கான். இழுத்து போறதுன்னு அப்படி சொன்ன மாதிரியே த்ரிஷாவோட ஜட்டியும் புறாவையும் வாங்கி மாட்டிக்கிட்டு டைட்டா மாட்டிக்கின்னு போர்வை இழுத்து போறதுக்குன்னு தூங்கிட்டு இருக்கான். அவனுக்கு உள்ள அள்ளு உடுது. அங்க எப்போ நம்மள குடிமையை பிடிச்சி தூக்குவான்டா இவன், போச்சுடாடே பயங்கர பொல்லாதமா இருப்பான், செத்தம்டான்னு. அவரும் அந்த ஆள் இருக்கான்ல, அவருக்கும் ரொம்ப பிடிக்குமா என் பொம்பளை த்ரிஷா மலம். அவன் என்ன பண்ணுவான்னா, இந்த தூங்காவனம், மன்மதன் நம்பு, அப்புறமா இந்த தக் லைஃப், இதுலலாம் அப்படி வேண்டி விரும்பி அவனுக்கு பிடிச்ச ஐட்டமே என் பொம்பளையோட த்ரிஷா மலம் தான். அவனுக்கு ரொம்ப பிடிக்குமா. அதை வந்து இப்போ நீ என்ன பண்றடா, இப்போ கமலுக்கு சொல்றேன், தக் லைஃப்னு ஒரு படம் எடுத்தார்ல, தக் லைஃப் தான் உன் வாழ்க்கையே மக் லைஃப் ஆக போகுது. எப்படி மக் லைஃப் ஆக போகுது, அதை மக்கள் பார்க்க போறாங்க. டே கமல், இப்போ சொல்றேன் எடுக்கோ. இப்போ என் பொம்பளை த்ரிஷாவை கூடிய சீக்கிரம் உன் ஆழ்வார்பேட்டை ஆஃபீஸ் கூட்டிட்டு வருவேன், ஓகேவா? நீ தான் மலத்தை விரும்பி விரும்பி சாப்பிட்டுருக்கல. இப்போ அவ மலம் போக சொல்லி டப்பாவில் எடுத்துட்டு வருவேன், அவளை கூட்டிட்டு வருவேன், கூடிய சீக்கிரம் வந்துடுவேன். உன்ன மாதிரி ஆரம்பிக்கலாங்களா அப்படிலாம் நான் வாயில பேசுற ஆளே கிடையாது. உன்னை என்ன சொன்னேனோ, உனக்கு லெட்டர் போடும்போது நான் என்ன சொன்னேனோ அதுல ஒரு 60% நடந்துச்சு. இன்னும் பாக்கி 40% தான் உன் குடுமையை பிடிச்சி தூக்கணும். உனக்கு செருப்படியிலேருந்து எல்லாம் அந்த மக்கள் பார்த்துட்டாங்க. உன்னை குடுமையை மட்டும் பிடிச்சி நான் தூக்கணும். கன்ஃபார்மா அதை மக்கள் பார்த்துருவாங்க. குடுமையை எப்படி பிடிச்சி நான் உன்னை தூக்கின்னு வர போறேன்னு பார்த்துருவாங்க. உன் ஆஃபீஸ்க்கே என் பொம்பளை கூட்டு வருவேன், அவன் மலம் போக சொல்லி டப்பால வச்சு கூட்டு வருவேன். வந்து நீ அங்க வந்து என்ன பண்றேன்னா, உனதான் பிடிக்கும்ல அவன் மலம், நீ அந்த மலத்தை நான் கொடுப்பேன், அந்த டப்பாவை அங்க எனக்கு முன்னாடி நீ சாப்பிடணும் அந்த மலத்தை, ஓகேவா? அந்த மலத்தை நீ சாப்பிடணும், சாப்பிட்டுருவ. ஏன்னா உனக்கு ரொம்ப பிடிக்கும், நீ பிடிச்சதுனால தான் அடிக்கடி கூப்பிட்டு மலம் சாப்பிட்டுருக்க, ஓகேவா? இப்போ நீ சாப்பிடலையோ உன்னை தொலைச்சு உன்னை பல்லெல்லாம் புடுங்கி ஒரு வழி ஆக்கிடுவேன். நான் தாண்டா அதிகாரத்துக்கு வர போறேன் விளக்கண்ண. இந்த மக்கள்லாம் பார்க்குறாங்க எல்லாரும், நான் தாண்டா அதிகாரத்துக்கு வர போறேன். இப்போ நிறைய பேர் சொல்ல ஆரம்பிச்சிட்டானுங்க, எந்த கும்பனாலும் எப்பேற்பட்ட கும்பனாலும் என் வருகையை தடுக்க முடியாதுடா, நான் தானே வரப்போறேன். மவனே செமுத்தியா நீ மலம் தின்றுருக்க, உன் பல்லு 32 பல்லையும் பேத்து உடச்சி எடுத்துட்டு உன் ரஜினிகாந்த் கடை சூப்பர் ஸ்டார் பொறுக்கி பையன், பொம்பளை பொறுக்கி பையன், இதில் வேற வந்து அரசியல் கட்சி ஆரம்பிப்பான். ஆரம்பிச்சு அப்படியே வந்து கிழிக்க போறான். அப்படியே இல்ல எங்க வீட்டு பொம்பளை எல்லாம் ஒண்ணுமே இருக்கக்கூடாது. அவன் அந்த பொறுக்கி பையன் வந்தானா அரசியல் வேறையான், பாட்டெல்லாம் ஒரு பாடுவான் பயங்கரமா. எங்கிட்ட மோதாதே நான் ராஜாதி ராஜனடா, வம்புக்கும் இழுக்காதே வீராதி வீரனடா, தப்பாட்டம் என்னோட ஆடாதே அட அப்புறமா குத்துப்பட்டு ஓடாதே, பயங்கரமா பாடுவாரு. எங்கிட்ட மோதாதே, புடினா ஓடுவானா, புடினா ஓடுவான். இப்ப யார்கிட்ட அவரு முதலமைச்சர் தெரியுமா? அவருக்கு உன்னோட நண்பர் வந்து, உன் நண்பருக்கு வந்து முதலமைச்சர் தெரியுமா? நான் ஓப்பனா சொல்றேன், பிரதமர் புள்ள, நானு பிரதமர், நான் உரிமையோட சொல்லுவேன், பிரதமர் புள்ள. மாவானே தொலைஞ்சிங்கடா, அக்கு வர ஆணி வர உங்களை பாட்பாட்டா கட்டி உங்களை தூக்கி விசிறி அடிக்க போறேன். ஒரு பயம் இருக்க மாட்டானா. சூப்பர் ஸ்டாரு, உச்ச நட்சத்திரம், அஜித், விஜய், அப்புறம் தனுஷ், சிம்பு, சொம்பு, இந்த தனுஷ்லாம் இருக்கான்ல
ஒரு படம் நடிச்சான். படம் பேர் என்ன? இட்லி கடை. ஓகே, இட்லி கடை. இப்போ கூடிய சீக்கிரம் தனிச்சிருக்கான்ல அந்த பொறுக்கியோட, ரஜினி பொறுக்கியோட மருமகன். ஓகே, அவன் முன்னாள் மருமகன். இப்போ அவன் வந்து கண்காணாத இடத்துல, இங்கெல்லாம் போட மாட்டான், இட்லி கடையை போடுவான். கண்காணாத இடத்துல போடுவான். ஏன்னா இங்க போட்டாலும் செத்தான்னு தெரியும் அவனுக்கு. அவனை துவைச்சு எடுத்துருவான் அவனை. அதனால கண்காணாத இடத்துக்கு போய் போடுவார் அவரு. இப்போ நான் ரஜினிகாந்துக்கு ஒரு தகவல் நான் சொல்லணும். இப்போ ரஜினி, டே ரஜினி, என்ன மரியாதை உனக்கு? விளக்கு என்ன பெரிய சூப்பர் ஸ்டார், மைக்ரோ ஸ்டார். உனக்கு டி நகர் அசோக் உனக்கு ரொம்ப நண்பர்ல. உனக்கு டி நகர் அசோக் உனக்கு எப்படி தெரியாம இருக்கும்? டி நகர் அசோக் பல பேருக்கு தெரியும், ரொம்ப பிரபலம், நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். ஓகேவா? டி நகர் அசோக்கு நீ ஃபோன் பண்ணி, நீ ஏன்னா அவர் என் வீட்டு பக்கத்துல இருக்காரு, எங்க அப்பாவுக்கு ரொம்ப நண்பர் அவரு. ஓகேவா? டி நகர் கிளப்ல நானும் மெம்பரு, அவர் டி நகர் கிளப்போட செக்ரட்டரி கம் பிரசிடென்ட் அவரு. ஓகேவா? நீ என்ன பண்றேன்னா, உன்ன மாதிரி டைலாக்லாம் விட மாட்டேன். இந்த பாஷா படத்துல நீ பயங்கரமா டைலாக்லாம் பேசுவல, அப்படியே நான் ஒரு தடவை சொன்னா 100 தடவை சொன்ன மாதிரி அப்படிலாம் நான் டைலாக்லாம் பேச மாட்டேன். நீ உன் நண்பர் அசோக் கிட்ட ஃபோன் பண்ணிட்டு, உங்களுக்கு ஏஎல் சூர்யான்ற ஒருத்த ஆளை தெரியுமான்னு கேளு. எப்படி ஏஎல் சூர்யான்றவர் தெரியுமான்னு கேளு. நான் என்னை பத்தி நானா சொல்லக்கூடாது, நான் சொல்லவும் மாட்டேன். அவரு சொல்லுவாரு, அவர் விவரிப்பார், நான் யாரு, எப்படிப்பட்ட கேரக்டர்ன்றது அவர் விவரிப்பாரு. அதை கேட்கும் போது உனக்கு சப்த நாடி அடங்கிரும். நீ சரியான ஒரு ஹிட்லர் இல்ல, கோரமான ஹிட்லரு. இவரு பண்ண வீட்டுல இவரு கூப்பிட்டு, அது இல்லாம அவங்க மனைவி பயங்கரமான புரோக்கர். அவ மக்கள் பாக்குறாங்க, என்னடா இது இவ்வளவு பேசுறாரு ஒரு, ஷாக்கா இருப்பீங்க. பக்கா புரோக்கர் அவ. ஈத்தர எப்படி சொல்றது? ஈத்தர நாய் அது. லதா இருக்கால, லதா ரஜினிகாந்த், ஈத்தர நாய் அது இல்ல. உளவுத்துறை கண்காணிக்கு தான். யூ மீன் சீரியஸ் டபுளா? யாரு சீரியஸ் டபுள்ன்றத இப்போ நீயா நானா பார்க்க போறேன். இந்த மக்கள்லாம் பாக்குறாங்க. ஓகே, அவ என்ன பண்ணிருக்கிறா, அந்த ஈத்தர லோலாயி என் மம்மளைய கூட்டி கொடுத்து பயங்கரமா அமௌண்ட் சம்பாதிச்சுட்டு ஒரு சொற்பமான தொகையை இந்த பொண்ணுக்கு, பிச்சைக்காரி வந்து அவன் கேட்க போறான், பொம்மளை போடு, தூக்கி போடு. இவன் கணவர் தான் பெரிய சூப்பர் ஸ்டார் ஆச்சு. அவர் தான் இப்போ படத்துல நடிக்க முடியாது. இப்போ அவர் என்னன்னா, அவர் கண்ட்ரோல்ல இருக்குது கம்ப்ளீட்டா. அவர் சொன்னாருன்னா அவ்வளவுதான், நடிக்க வைக்க மாட்டாங்க. அதனால அந்த அம்மா வந்து கூப்பிட்டு, இந்த இவரோட போனோம், நீ அப்படியே ஒரு கம்பெனி கொடுக்கணும், நீ அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணும், கம்பெனி நல்ல கம்பெனி கொடுக்கணும், அப்பதான் நிறைய பணத்தை நம்ம கறக்க முடியும் அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணை அனுப்பி நல்லா துட்டு தேய்ச்சிட்டா. எப்படி தெரியும் கேட்குற? யார் ரஜினி? நான் எனக்கு ஒரு பெரிய சோர்ஸ் வச்சிருக்கேன். ஓகேவா? நான் சோர்ஸ் வச்சிருக்கேன், நான் எல்லாத்தையும் விசாரிச்சுட்டேன். நீ செஞ்ச பொம்பளை பறிக்கத்தனம் என் பொம்பளை கிட்ட வந்து எல்லாத்தையும் விசாரிச்சுட்டேன். இந்த பண்ண வீட்டில் நீ கூப்பிடுறது அப்பா ரொம்ப பிடிக்கும் போல இருக்குதே. அழையிற நாய்ங்க இதுக்கெல்லாம். டே நாயா அழையுதுங்க. அதான் சொல்றேன், பலாப்பழத்துக்கு எப்படியே வந்து எப்படி இந்த பலாப்பழத்தை சுற்றி வருமோ, அது மாதிரி இந்த ஈத்தர நாய்ங்களாம் பொம்பளை இருந்தோடனே இந்த நாய்ங்க வந்து மொக்கிற மாதிரி இவன் கமல், விஜய், அஜித், சோ இவனுங்கெல்லாம் பொம்பளை பொறுக்கி பசங்க எல்லாம் வந்து மொச்சிருக்கானுங்க. இப்போ நான் எப்போ வந்து கமலுக்கு லெட்டரை தட்டினோ, ஒரு பய பொட்டி பம்மா அடங்கிட்டானுங்க. ஒரு பய தலை வச்சு படுக்கல. அதற்கு பிறகு ஒரு பய தலை வச்சு படுக்கல. இப்போ எல்லாரும் என்ன சொல்றானுங்கன்னா, அவ ஏன்டா வந்து தொலைச்சா, மாத்தி பேசுவானுங்க. அதான் ஈத்தர மனுஷன்ட்டேன், அவ ஏன்டா வந்து தொலைச்சா. இப்ப பாரு, வந்து தொலைச்சிட்டா, அவ பாட்டு வந்து தொலைச்சிட்டு அவ காசை வாங்கிட்டு போயிட்டா. இப்ப நாம தான் சாவ போறோம். நம்மளை பிடிச்சி மண்டையை பிடிச்சி உருட்ட போறோம். தயாரிப்பாளர் கலைப்புனி தானு அவர்களுக்கு நான் ஒரு தகவல் சொல்லணும்னு ஆசைப்படுறேன். அதாவது தானு சார், நீங்க தான் சூப்பர் ஸ்டார் பட்டத்தை வந்து நம்ம அந்த ரஜினி பொறுக்கி பையனுக்கு கொடுத்தீங்க. ஓகேவா? ரஜினி பொறுக்கி பையன் தான், அவனுக்கு கொடுத்தீங்க. இப்போ நீங்க தலைப்பாடா இவனுக்கு ஏன்டா சூப்பர் ஸ்டார் படத்தை நம்ம கொடுத்தோம் தலைப்பாடா அடிச்சுக்க போறீங்க. அது ஒண்ணு. நீங்க தான் ரொம்ப சந்தோஷப்பட விஷயம்னு கேட்டீங்கன்னா, நீங்க ஆழம் தான் ஒரு படம் எடுத்திருப்பீங்க சார். அதுல இந்த கமல் பொறுக்கி போயிருக்கான்ல, உங்களை ஒரு வழி ஆகியிருப்பான். எப்படி உங்களை நடுரோடு கொண்டு வந்திருப்பான். கடவுள் பாதி மிருகம் பாதி கலந்து செய்த கலவை நான், உங்களை நடுரோடு கொண்டு வந்திருப்பான், ஒரு வழி ஆக்கிட்டு இருப்பான். நீங்க நொந்து நூலா போயிட்டு இருப்பீங்க. இந்த பூனைக்கு யாரா மணி கட்டுவா, இந்த பூனைக்கு எவன்டா மணி கட்டுறது அப்படின்னு நீங்க நினைச்சிட்டே இருப்பீங்கல்ல. வந்துட்டாங்க. நான் தாங்க இண்டஸ்ட்ரி, நான் வைக்கிறதாங்க சட்டம், நான் வைக்கிறதா சட்டம். அதை நீங்க பார்த்துருவீங்க. இப்போ கமலு இது ஒன்லி ஆரம்பம் தான். இது சாம்பிளே அப்படி இருக்குது. மவனே அவனை எப்படிலாம் அவனை உருட்டி விளையாட போறேன்றத நீங்க வேடிக்கை பார்த்துருவீங்க. சந்தோஷப்படுங்க. கடவுள், நான் உங்களை பார்த்துருக்கேன் சார். இப்போ நீங்கள் வாரம் இப்போ என் வீட்டு பக்கத்தில் இருக்க அகத்தியர் கோயில் இருக்குல்ல, வியாழக்கிழமை அன்னைக்கு நீங்கள் வருவீங்க.
நீங்கள் உங்களை நான் பார்த்து ரெகுலராக பார்த்துருக்கேன். ஆனால் நான் எப்போ வந்தாலும் நான் எனக்கோட குணம் என்னன்னா, நான் பேசவே மாட்டேன். நீங்கள் எவ்வளோ பெரிய தயாரிப்பாளர் இருந்தாலும் சரி, என் குணம் நான் பேசவே மாட்டேன் யார்கிட்டையும் போய். ஆனால் நான் பார்த்துருக்கேன் உங்களை, என் வீட்டு பக்கத்தில் தான் இருக்கீங்க, நீங்கள் டீனர் தான் உங்கள் ஆஃபீஸும் இருக்குது. ஸோ அவங்கள நான் பார்த்துருக்கிறேன், பேசுறது கிடையாது. இப்போது அடுத்தது முக்கியமாக தானு சார், உங்களுக்கு இப்போ சிம்புவோட படம் நீங்கள் தயாரிச்சுட்டு இருக்கீங்க, வெற்றிமாறன் தான் இயக்குனர், ஓகேங்களா? தயவு செஞ்சு நான் சொல்றது நல்லா கேட்டுக்கோங்க சார். இட்ஸ் மை கைண்ட் ரிக்வெஸ்ட் அண்ட் அட்வைஸ். அதற்கு பிறகு எனக்கு தெரியாது, ஈத்தர மனுஷ புத்தின்றேன் சார். அந்த படம் எவ்வளோ தூரம் போயிருக்குதோ ப்ரொடக்ஷனு, அப்படியே ஸ்டாப் த ஃபிலிம், ஸ்டாப் பண்ணுங்க, அந்த படத்தை அப்படியே ஸ்டாப் பண்ணுங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, இதுக்கப்புறமா நீங்கள் ஷூட் போனீங்கன்னா பொருளாதார செலவு போயினே இருக்கும், செலவாகும், படம் வராது, படத்தை வெளியில் வராது. படம் நான் சொல்லிட்டேன், படத்தை வெளியே விடமாட்டேன். அதனால நிப்பாட்டுங்க. அப்படியே வந்து எவ்வளோ தூரம் செலவு பண்ணியிருக்கீங்களோ, சனியன் தொலைஞ்சதுன்ற கதையா, அந்த சிம்பு பையனோட படத்தை சனியன் தொலைஞ்சதுன்னு கதையா அப்படியே நிப்பாட்டிடுங்க, ஓகேங்களா? அதையும் மீறி நீங்கள் எடுத்தீங்களோ, என்னுடைய கடுமையான கோபத்துக்கும் என் பகையையும் நீங்கள் சம்பாதிக்க வேண்டியது வரும். ஸோ அதனால இட்ஸ் மை கைண்ட் ரிக்வெஸ்ட். நாமெல்லாம் சந்திக்கணும், உங்களெல்லாம் நான் வந்து நல்லா டெவலப் பண்ணணும், இன்னும் சப்போர்ட் பண்ணணும்னு ஆசைப்படுறேன். நீங்கள் வேணா மசுரு இந்த சின்ன பையன் நம்மளை சொல்கிறது கேட்குறதுன்னா எனக்கு தெரியாது தானுஜி உங்களுக்கு. ஸோ நீங்கள் ரொம்ப ஆன்மீகமாக இருக்கிறவர், நம்ம பார்த்துருக்குறோம். வி ஆர் கனெக்டட் டு த டிவைன். ஏதோ ஒரு கர்மா வந்து நம்ம கனெக்ட் பண்ணியிருக்குது. அதனால நீங்கள் கூடுமான வரைக்கும் அந்த படத்தை எடுத்த வரைக்கும் நிப்பாட்டி, சனியை தொலைஞ்சதுன்னு கதையாக தூக்கி போட்டு அடுத்த படம் இப்போ சொல்கிறேன் கம்ப்ளீட்டாக இவங்கெல்லாம் காணாமல் போயிடுவானுங்க. இந்த ஸ்டாரு மொத்தமாக காணாமல் போயிடுவானுங்க, ஒருத்தனும் இருக்க மாட்டான் இப்போ வந்து. அதெல்லாம் நீங்கள் பார்த்துருவீங்க. அதான் சொல்லுவாங்களே, இப்போது நீங்கள் அன்றைக்கி கண்ணீர் விட்டுருப்பீங்க, ரத்த கண்ணீர் விட்டுருப்பீங்க தானு சார். அரசன் அன்று கொள்வான், தெய்வம் நின்று கொள்ளும். நீங்கள் உங்களுக்கு ஆன்மீகம், உங்களுக்கு தெய்வ நம்பிக்கை ஜாஸ்தி உங்களுக்கு, ஓகே? அதனால் அரசன் அன்று கொள்ளுவான், தெய்வம் நின்று கொள்ளுது, ஏஎல் சூர்யா மூலமாக கொள்ளுது. பராசக்தி படம் பார்த்தேங்க. ஏம்மா அவனுக்கு என்னவா இப்போ சுத்தா குங்குறா, அவனுக்கு என்னவா பிரச்சனை? உனக்கு ஏன் யானை தன் தலையில் மண்ணை அள்ளி போட்டுக் கொள்வது போல் ஏன் உங்கள் தலையில் நீங்களே மண்ணை அள்ளி போட்டுக் கொள்கின்றீர்கள்? நான் எப்பயுமே நான் ஃபர்ஸ்ட் டே செகண்ட் டேலாம் நான் படத்துக்கு நான் போக மாட்டேன். எனக்கு அந்த ஒரு இதே கிடையாது, எனக்கு அந்த எப்படி சொல்கிறது மைண்ட் செட்டே கிடையாது. என் மாவன் தான் ரொம்ப எனக்கு பிடிக்குமே, பேரரசம் பார்த்தா என்னோட 2வது மாவன் ராஜநிதி. அதான் அவன் பேரை நான் ராஜநிதின்னு வச்சேன். ராஜா நிதிக்கே ராஜா அவன், ஓகேவா? எனக்கு ரொம்ப பிடிக்கும் எனக்கு. அப்பா நீ வந்தே ஆகணும்பா, நீ வாப்பா அப்படின்ட்டு அவன். நான் சொல்லிட்டேன், நீ போடா, நீ போயிட்டு வாடா அப்படின்னு. இல்லை நீ வா அப்படின்னா. சரி நான் போனால் அங்கே உனக்கு வெடி, பராசக்தி இயக்குனருக்கு வெடி, சரியான கடுப்பு, கண்ணை சுழட்டி தூக்கம் வருது, படத்தை உட்கார முடியல, அப்படி சுழட்டி தூக்கம் வருது. நான் கேட்குறேன் உங்ககிட்ட ஓப்பனாகவே, அதாவது நடந்தது அப்போ தமிழுக்கு அப்போஸ் பண்ணாங்க, எல்லாம் ஓகே, தட்ஸ் பாஸ்ட் இஸ் பாஸ்ட், முடிஞ்சு போச்சுல. இப்போ எதுக்கு அதை போய் கலரணும்? எங்கள் மோடி இப்போ தமிழ் படிக்கக்கூடாதுன்னு சொன்னாரா? நான் கேட்குறேன், ஓப்பனாக கேட்குறேன், படிக்கக்கூடாதுன்னு சொன்னாரா? ஒய் ஆர் யூ டிகிங் த கார்பேஜ்? அதாவது எதுக்கு குப்பையை கலர்றீங்க? அது முடிஞ்சு போச்சு, உங்களுக்கு என்ன வேணுமோ. அதனால உங்களுக்கு இப்போது ஓப்பனாக சொல்கிறேன், யுவர் ஃபிலிம் கேரியர் இஸ் ஃபினிஷ்டுவேன். இவன் என்னடா சின்ன பையன், நம்மள என்ன சொல்கிறது, நம்ம வந்து மணிரத்னத்துக்கு அசிஸ்டண்ட்டு, நம்ம பாலாக்கு அசிஸ்டண்ட்டு. அந்த மணிரத்னமே ஓட விட்டுருப்பேன், இப்போ ஓட தான் போகிறாரு அவர், ஓகேவா? ஸோ உங்கள் சாப்டர் ஃபினிஷ்டு. இந்த அம்மாவுக்கு இனிமே யாருமே படம் கொடுக்க மாட்டானுங்க, எந்த ப்ரொடியூசரும் கொடுக்க மாட்டாங்க. அதை மீறி எவனாவது கொடுத்தானோ, எவனாவது தயாரித்தானோ அந்த படத்தை, அந்த தயாரிக்கிறோம் தொலைஞ்சான், ஓகே? மும்மொழி கல்வி ஏன் வந்து உங்களுக்கு பொறுக்கலை? மக்கள் கொஞ்சம் டெவலப் ஆகட்டுமே, நம்ம தமிழ்நாட்டு மக்கள் 3வது மொழி படித்தாதான் என்ன? ஹிந்தி கற்றுக்கிறதுல என்ன உங்களுக்கு பிரச்சனை? பல பேர் இங்கே ஹிந்தி கற்றுக்கிறான், நல்லா இருக்கிறான், அவனுக்கு இன்ட்ரெஸ்டடாக இருக்குது. நான் என்ன சொல்லுவேன்னா, பராசக்தி தேவையில்லாத ஒரு சப்ஜெக்ட்டுன்னு, அது முடிஞ்சு போன கதை, பாஸ்ட், ரொம்ப பாஸ்ட், அது முடிஞ்சு போன கதையை நம்ம குப்பையை கிளறிட்டாங்க. யானை தன் தலையில் எப்படி மண்ணை எடுத்து போட்டுக்குமோ அதே மாதிரி இந்த அம்மாவோட ஃபிலிம் கேரியர் இட்ஸ் பீன் ஃபினிஷ்ட். நான் சொன்னேன்னா ஒரு வார்த்தை திருவார்த்தை அதெல்லாம் பார்த்துருப்பீங்க. இந்த அம்மா ஒரு படம் பண்ணாது. அப்புறம் ரஜினிகாந்த் 173வது படம் எப்போ ஏப்ரல் தொடங்குறாங்களாமே. அடே அப்பா. கலாநிதி மாறன் சார் வணக்கம், நான் இங்கே ஏஎல் சூர்யா சார். உங்களுக்கு நான் முக்கியமான ஒரு தகவல் சொல்லணுமே சார். சார் ஜெயிலர் 2 படம் வராது சார், வரவே வராது, ஜென்மத்துக்கும் வராது. 100% 200% இதான் நடக்கும், இதான் நடக்க போகுது. நீங்கள் எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் ஜெயிலர் 2 ஃபிலிம் வில் நாட் கம் டு தியேட்டர்ஸ். அதோட சகாப்தம் ரஜினிகாந்துடைய, ரஜினி பொறுக்கியுடைய சகாப்தம் முடித்து வைக்கப்படும். முடிந்தது. த டைம், த பேட் டைம் ஹஸ் ஸ்டார்டட். முடிஞ்சிடுச்சு, அவ்வளோதான். இப்போ அந்த லதா இருக்கால, அந்த கூட்டி கொடுத்த புரோக்கர், இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், அந்த புரோக்கரை வந்து நான் த்ரிஷாலாம் வரமாட்டேன் அந்த இடத்துக்கு, ஓகே? த்ரிஷா வில் நாட் கம்.
உன்னை வந்து அந்த இடத்துல என்னோட இடத்துக்கு கூட்டிகிட்டு வந்து அவளுக்கு புது செருப்பு வாங்கி கொடுப்பேன். புது செருப்பு வாங்கி கொடுத்து அந்த செருப்பு பியாடி உனக்கு எப்படி செருப்பு பிஞ்சு போகிற அளவுக்கு உனக்கு அச்சு, அதுக்கப்புறமா தான் உன்னை கீழ்ச்சிட்டு நான் விடுவேன். ஓகே, நீ அப்பேற்பட்ட ஒரு ஈத்தர மகா ஒஸ்ட் லேடி ஒஸ்ட் புரோக்கர். அதனால கலாநிதி மாறன் சார், நான் சொல்கிற முறைக்கு சொல்லிட்டேன், உங்களால் நம்ப முடியாது, பட் த ஃபிலிம் வில் நாட் ஹிட் த தியேட்டர்ஸ் சார். இப்போ 173 படம் ரஜினிகாந்த் பேட்டி கொடுத்துருக்கார். பொங்கலுக்கெல்லாம் வாழ்த்து சொல்லியிருக்கிறார். நல்ல மனுஷன், பெண்களை மதிக்கக்கூடியவர். எங்களுக்கு தெரியும். அது அவருக்கு உள்ள அங்கே ரத்தம் வாந்தி ரத்த பேதியும் போயின்னு கிடக்கிறாருன்றது எனக்கு கூட தான் தெரியும். அவரும் போகிறாரு அங்கே, கமல் ஆழ்வார்பேட்டை ஆண்டவர் அங்கே டாரா போயின்னு இருக்கிறார். அவர் இப்போது ஏப்ரலில் தொடங்க போகிறாங்களாம். அது வந்து கமர்ஷியல் படமாக இருக்குமா, அது ஸ்டார்ட் பண்ணிடுவாங்களாம். ஒரு மண்ணாங்கட்டி நடக்காது மக்களே, நான் சொல்கிறத கேட்டுக்கோங்க. இப்போ ஏப்ரல் தொடங்குவான்னு சொல்கிறாருல இவர், எப்படி 173 ஃபிலிம் வில் ஸ்டார்ட் இன் ஏப்ரல் சொல்கிறாருல, அதுக்குள்ள இவருடைய சாப்டர் க்ளோஸ். சாப்டர் க்ளோஸ்னா நான் அதை விவரிக்க விரும்பல. நீங்கள் நான் சொல்கிறத வேடிக்கை மட்டும் பாருங்க. இவருடைய சாப்டர் க்ளோஸ். அந்த படம் 173 ஒரு மண்ணு ஆகாது. லக சினிமாவில் நீ லகலக சொல்லியிருப்ப, இப்போ நான் சொன்ன லகலகக்கு அதில் 1000 அர்த்தம் இருக்குது. மக்களுக்கு அது போக போக புரிஞ்சிடும். அதாவது என்னை பற்றி நான் சொல்லணுன்னா, ஒரு யானைக்கு தீனி போட முடியாது. என் வீட்டில் ஒரு யானைக்கு நீங்கள் தீனி போட முடியாது. நான் 10 யானைக்கு சமாளிக்கவே முடியாதுன்னுவேன். அந்த அளவுக்கு அட்டகாசம் பண்ணுவேன். என்னை வந்து எப்படி சொல்கிறது, ஸ்டாப் பண்ணவே முடியாது. அதாவது ஒரு குரங்கு சமாளிக்கிறது கஷ்டம், வீட்டில் 10 குரங்கு தான் எப்படி இருக்கும். அந்த 10 குரங்கும் பண்ணுற சேஷம் இருக்குல்ல, அதுதான் ஏஎல் சூர்யா. அந்த 10 யானை அதுதான் ஏஎல் சூர்யா. அதே போல் நான் சொல்லக்கூடிய இப்போ தகவல் ரொம்ப அதிர்ச்சிகரமான ஒரு தகவலாக இருக்கும். இப்போது அதிமுக தலைமையில் கூட்டணி அமைச்சிட்டு இருக்காங்க இல்லையா, இப்போதைக்கு. ஓகே, இப்போ நான் சொல்கிறது ஷாக் ஆவீங்க, நம்ப முடியாது. பட் இதுதான் 100க்கு 200% நடக்க போகுது. பாஜக தலைமையில் கூட்டணி அமையும். எப்படி பாஜக தலைமையில் கூட்டணி அமையும். அதில் கூட்டணியில் சேருவதற்கு பலர் முண்டியடிப்பார்கள். ஏன்னு கேட்டால் அது அவங்களுக்கு தெரிஞ்சிடும், இதுதான் கன்ஃபார்ம் வின். ஏன்னா அந்த புது கேண்டிடேட் வரப்போகிறவன் பாஜக தான் என்ட்ரி, பாஜக தான் சேர போகிறான். அதனால நிறைய பேர் பாஜகவில் நம்ம சேர்ந்தோன்னா தெரிஞ்சிடும் அவங்களுக்கு, டிஎம்கே கம்ப்ளீட் வாஷ் அவுட் சொல்லியிருப்பேன். திமுக துடைத்து எறியப்படும். 2026 தேர்தலில் திமுக துடைத்து எறியப்படும். அப்போ அதற்கு பின் 2026க்கு பின் திமுகவின் நிலை என்ன? கட்சி பிளவுபட்டு சுக்குநூறாகி இருந்த சுவடே இல்லாமல் மறைந்துவிடும். திமுகன்ற கட்சி இருந்த சுவடே இல்லாமல் மறைந்துவிடும். நடிகை ஸ்னேகாவுக்கு ஒரு தகவல். என்ன ஸ்னேகா, என் வீடு தேடியே வந்துட்ட, நீயும் வந்த பிரசன்னாவும் வந்துட்டீங்க, எப்படின்னு கேட்குறியா? இப்போது ஸ்னேகாலயா உங்களுக்கு தெரியும், நடேசன் பார்க் பக்கத்தில் தான் இருக்குது அவங்க கடை. ஓகே, அவங்க ஆரம்பித்த இந்த புடவை கடை நடேசன் பார்க்கே நான் வாக்கிங் போயிட்டுருப்பேன் முன்னாடிலாம். இப்போ நான் வாக்கிங் வரதில்லை. ஏன்னா இப்போ நிறையா உங்களை தெரிய வந்துட்டது பிறகு நான் கேப் போட்டுக்கிட்டு நான் மாஸ்க் போட்டு வந்தாலும் என்னை கண்டுபிடிச்சிடுறாங்க. ஸோ நிறைய பேர் கேட்குறாங்க, பேசுகிறாங்க, தேவையில்லாத வந்து இப்போது இந்த நடிகர்கள்லாம் பற்றி இதெல்லாம் உண்மையானு கேட்குறாங்க. அதனால் நான் வரது கிடையாது. ஓகேங்களா? அப்போது நீங்கள் என்ன பண்ணிட்டீங்க, ஒரு 5-6 மாதம் இருக்குன்னு நினைக்கிறேன், நானே வெளியே வண்டி எடுக்க மாட்டேன். அந்த நான் பாம்பு தான் சொல்லுவேன், பாம்பு வெளியே வராது, அது பாம்பு உள்ளே தான் இருக்கும், புதுக்குள்ளே தான் இருக்கிற மாதிரி பாம்பு உள்ளே தான் இருக்கும். அப்போ என் வீட்டு பக்கத்தில் ரங்கநாதன் தெரு, அங்கே வந்து குக்கும்பர் வாங்கலாம், ஏன்னா குக்கும்பர் ரொம்ப பிடிக்கும் எனக்கு. ஒரு ஆள் போய் வாங்கிட்டு வருவார். அவர் கொஞ்சம் பிஸியாக இருந்ததுனால சரி நம்மளே போய் வாங்கிட்டு வரலான்னு சொல்லிட்டு என்னுடைய ஸ்கூட்டர் ஹோண்டா ஆக்டிவா எடுத்துகிட்டு நான் வெளியே அப்போ தான் வரேன். என்னுடைய காம்பவுண்டை விட்டு வெளியே வந்து ஜஸ்ட் லெஃப்ட் திரும்புகிறேன். லெஃப்ட் திரும்பி கொஞ்சம் ஒரு 8-10 அடி எடுத்து வச்ச உடனே உங்கள் கார் ஒரு ராயலாக ஒரு கார், அந்த கார் என்னன்னு தெரியல எனக்கு, அந்த கார் வந்து அப்படியே நிற்குதுன்னொன்னே அங்கே என்னால் போக முடியல, ரோட் பிளாக் ஆயிடுச்சு. அந்த சமயத்தில் ரோட் பிளாக்கு. அப்போ நான் அந்த உங்கள் வண்டிக்கு முன்னாடி கரெக்டாக கொண்டு வந்து நிற்கிறேன். அப்போ பக்கத்தில் இந்த பசங்களாம் இருப்பானுங்க, இந்த மெக்கானிக் பசங்களாம் இருந்தானுங்க. பார்த்துட்டு டேய் ஸ்னேகாடான்னு அப்படியே துள்ளி குதிக்கிறானுங்க. அப்படியே நம்ம வந்து யாரை பார்த்தாலும் சரி, நான் மண்ணு மாதிரியே தான் இருப்பேன். நான் பெருசாக ஹைட் கொடுக்கவே மாட்டேன். யாரோ பெரிய மனுஷன் வந்திருக்கிறாரு போல இருக்கு, சரி வண்டி எடுத்தாருன்னா பின்னாடி எடுத்தால் போயிட போகிறோன்னு. ஏன்னா அங்கே நிற்கிது வண்டி, ஏன்னா நீங்கள் தவறி என்னோட ரோட்டுக்கு வந்துட்டீங்க போல் இருக்குது. ஓகே, அப்புறமா அவன் துள்ளி குதிக்கிறப்ப தான் எனக்கு தெரிஞ்சுது நீ வந்திருக்கிற. அப்போ லெஃப்ட்டில் பார்த்தேன், பிரசன்னா வந்து கார் ஓட்டிகிட்டு இருக்காரு. அப்புறம் பார்த்தேன், நான் பார்த்துட்டு ரிவர்ஸ் எடுத்தார் பிரசன்னா, அப்படியே கொஞ்சம் ரிவர்ஸ் எடுத்து அந்த ஸ்ட்ரீட்லேருந்து நீங்கள் மாறி வந்துட்டீங்க போல் இருக்கு. தென் யூ வெண்ட் அவே. எதுக்காக இப்போ நான் சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, வசூல் ராஜா எம்பிபிஎஸ்னு ஒரு படம் நடிச்சிருப்பேன் கமலோட.
ஓகே, அதை பற்றி இப்போ திருமணம் ஆயிடுச்சு, அதை பற்றி நம்ம பேசக்கூடாது. ரொம்ப சந்தோஷப்படுவீங்களே இப்போ கமல்லாம் நினைச்சு, நயன்தாராலாம் இப்போ உண்மையிலே சொல்கிறேன், இந்த ரஜினிகாந்த் பொறுக்கியெல்லாம் டாருடாராக வச்சு கிழின்னு கண்ணுலேருந்து ரத்த கண்ணீர் வர வச்சுருப்பான். இந்த நயன்லாம் பார்க்கும்போது ஸ்னேகா வசூல்ராஜ் MBBSல எனக்கு தெரியும், குதூகலமாக இருக்கும் உங்களுக்குலாம், இல்லை பயங்கரமாக இருக்கும். ஒரு கர்மா ஏதோ தெரில, என் கூட வந்து நீ வரணும், நான் வெளியே வரமாட்டேன் அது வரைக்கும் கரெக்டாக வந்து மீட் பண்ணணுன்னு இருக்குது. எல்லாம் ஒரு கர்மிக்கு. நீங்களாம் இது சாம்பிள் தான். கமலுக்கு ஆரம்பிச்சிருக்கேன், வெறுமனே ஆரம்பிச்சிருக்கேன். அவர் குடுமையை நான் தூக்கும் போது சிரிச்சு வயிறு வலிக்க இப்போ ரஜினிலாம் ஓட்டமா ஓடுவார் பாரு, பொண்டாட்டியும் புருஷனும் லதாவும் ரஜினியும் அம்மனமா ஓடுவாங்க, ரோடா ஓடுவாங்க, ஓட விட்டுருவேன். பார்த்து சிரிப்பீங்க பாருங்க, ஐயோ சூப்பர் ஸ்டார் ஓடுவார். அப்படியே ஸ்டார் இல்லாமல் அவர் வந்து வெறுமனா வந்து அப்படியே ஓட்டமா 2 பேரும் அந்த லதா ஈத்தர நாய் இருக்குதுல்ல, அதுவும் இப்போ யாரு ரஜினியும் அப்படியே ஓட்டமா, அந்த ரஜினி பொறுக்கி ஓட்டமா அம்மனமா ஓட்டமா ஓடுவானுங்க. ஸ்னேகா, நீ தான் பேசியிருப்ப, எங்கள் ஐயாவுக்கு வாழ்த்துலாம் சொல்லியிருப்ப. அந்த சமயத்தில் 90வது பிறந்த நாளுக்கு பல செலிபிரிட்டிஸ் வாழ்த்து சொல்லியிருப்பாங்க. நீ பாட்டெலாம் பாடியிருப்ப. ஓகே, பிரசன்னாவும் வாழ்த்து சொல்லியிருப்பாரு. ஸோ அந்த வீடியோ இந்த கமெண்ட்டில் நான் பின் பண்ணி வைக்கிறேன். தேவைப்படுறவங்க என்னோட ஐயாவோட 90th பர்த்டே செலிபிரிட்டிஸ் பல பேர் விஷ் பண்ணதை பார்க்கணும்னு நினைக்கிறவங்க அதை பார்க்கலாம். அதை பார்த்துட்டு நல்லா சந்தோஷமாக சிரிப்பீங்க. இந்த பொம்பளைங்களாம் எவ்வளோ சீரழிச்சிருப்பீங்கடா. நக்கீரன் கோபால் சார் நீங்கள் ரஜினிக்கு ரொம்ப ஃப்ரெண்டு தானே சார் இங்கே பாருங்கள், நீங்கள் திமுக அனுதாபியாக இருந்துக்கோங்க, பரவாயில்ல. ஆனால் ஒன்று, நாங்கள் தான் அதிகாரம். ஓப்பனாக சொல்கிறேன், நான் தான் அதிகாரத்துக்கு வரப்போகிறேன். நம்புறீங்க நம்பலை. ஓகே, இங்கே பாருங்கள், நீங்கள் நடுநிலையான பத்திரிகையாளராக இருந்தால் நீங்கள் இந்த ரஜினி பொறுக்கி பையன் இருக்கான்ல, அவங்க நண்பர், அந்த பொறுக்கி பையன் இந்த பொள்ளாச்சி பாலியல் வழக்கெல்லாம் நீங்கள் பயங்கரமாக எடுத்து பேசியிருப்பீங்களே வீடியோ. அப்படி பண்ணானுங்க, அந்த பொறுக்கிங்களுக்கு பிறந்த அப்படி இப்படின்னு பயங்கரமாக வீடியோ பிடிச்சி அந்த பசங்கள்லாம் கீழ்ச்சிருப்பீங்களே, அந்த பணக்கார வீட்டு பசங்கள்லாம். ஓப்பனாக சொல்கிறேன், அவனுங்களாம் ஜுஜுப்பின்னுவேன். அதை விட கோரமானவனுங்களாம். எப்படி அதை விட இந்த கமல் பொறுக்கலாம், ரஜினி பொறுக்கலாம், கோரமானவன். பல பொம்பளைங்களை சீரழிச்சிருப்பான். கண்டென்ட் வேணுமா, நான் தரேன் உங்களுக்கு. கண்டென்ட்டை நான் தரேன் சார். ஓப்பனாக சொல்லிட்டேன், என்னுடைய சப்போர்ட் உங்களுக்கு வேணும்னா, நாமெல்லாம் நண்பர்கள் எதிர்காலத்தில். இல்லை நீங்கள் திமுக அனுதாபி இந்த மேட்டரை வெளியே கொண்டு வர மாட்டேன் அப்படின்னா எனக்கு தெரியாது சார். என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் இதை வெளியே எடுத்து இந்த ரஜினி பொறுக்கி பையனை, இந்த சினிமா இண்டஸ்ட்ரியில் கமல் பொறுக்கி பையன், இவனெல்லாம் பற்றி ஒன்றுமே கிடையாது. பொள்ளாச்சிலாம் நான் கதையாக சொல்லுவேன், தாரதாரியாக ரத்த கண்ணீர் வர வச்சுருப்பானுங்கலாம், பயங்கரமான பொறுக்கி பசங்க. அவங்கள பற்றி எடுத்து நீங்கள் டாக்டராக எடுத்து பேசணும். பேசுனீங்கன்னா என் சப்போர்ட் உங்களுக்கு எதிர்காலத்தில் இருக்கும் சார். இல்லையா நான் பேச மாட்டேன் அப்படின்னீங்கன்னா, இதை மறைக்கணும் ஸ்டாப் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா எனக்கு தெரியாது சார். அப்புறம் யூ வில் ஆல்சோ பி இன் சீரியஸ் ட்ரபிள். அதனால் நீங்கள் ஒரு கண்டென்ட் எடுத்து இவங்களை பற்றி, இந்த ரஜினி பொறுக்கியை பற்றி, இந்த கமல் பொறுக்கி பக்கா பொம்பளை பொறுக்கி இவங்களை பற்றி எடுத்து பேசுனீங்க. விரைவில் அதிகாரத்துக்கு வந்த பிறகு இவனுங்கெல்லாம் என்ன பண்ண போகிறேன்னு கேட்டிங்கன்னா, என் பொம்பளையை தொட்டதுக்கு இவனுங்களை சொல்கிறாங்களே, அது விஜய் வந்து நான் அடிச்சா தாங்க மாட்டேன், 4 மாதம் தூங்க மாட்டேன், மோதிப்பாரு வீடு போய் சேர மாட்டேன். அவனை அந்த பாட்டெலாம் பாடுறான்ல, அவனெல்லாம் என்ன பண்ண போகிறேன், அவனை இப்போ ரஜினிகாந்த் எங்கிட்ட மோதாது, அப்புறம் கட்சியெலாம் பேசுகிறானே, ஒரு விரலாக எடுத்துருவேன். எப்படி ஒரு விரல ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு விரலாக எடுத்துருவேன். மக்கள் பார்த்து பயந்துடாதீங்க. அப்படி தான் எடுக்கணும். இவனுங்களாம் ஒரு விரலாக எடுத்துக்குவேன். எடுத்துட்டு இவனுங்க நிலைமை பாருங்க, கோரமாக இருக்கும். இந்த அஜித்து, தளபதி விஜய் ஈத்தர நாய், அப்புறமா கமல்ஹாசன், ஆழ்வார்பேட்டை ஆண்டவர், சோ ரஜினி பொறுக்கி ஒரு விரலாக எடுத்துக்குவேன். என்னடாய், என்ன தைரியம் இருக்கணும்டா உங்களுக்கு? என் மொபைல்கிட்ட நீங்கள் மலத்தை வாங்கி நாய் மாதிரி அலைஞ்சி வாங்கி தின்றுருக்கீங்களாடா? இப்போ ஒரு விரலாக எடுத்துக்கிடுவேன். சத்தியமாக சொல்கிறதோடு நிற்க மாட்டேன், செஞ்சு விடுவேன் நான். அவனை பயங்கர கோரமானவனா, என்ன மாதிரி நீ பார்த்துருக்க மாட்டேன். அதான் கேட்குறேன், அதான் நான் சொல்கிறேன். நீ டி நகர் அசோக்கிட்ட நீ கேளு, என்னை பற்றி நீ கேட்ட பிறகு நான் யாருன்றது உன்னை சினிமா மாதிரி கிடையாது. உனக்கு நான் யாருன்றது உனக்கு தெரிய வரும். ஜனநாயகன் திரைப்படம் வெளியே வருமா, என்ன ஆகும் அப்படின்னு பல பேர் எதிர்பார்த்துட்டு இருக்கீங்க. ஓப்பனாக சொல்லணும்னா, ஜனநாயகன் திரைப்படம் வெளிவரதுக்குள்ள விஜய் ஒரு வழி ஆகிவிடுவார். அந்த படம் வாரதுக்குள்ளேயும் அவர் பாடுறது ஒரு வழி ஆகிடுவார். அதுக்கப்புறமா நான் வந்துடுவேன், கூடிய சீக்கிரம் ஒரு வழி ஆகிடுவேன். இந்த சினிமாவில் எழுதப்படாத விதின்னு ஒன்று இருக்குது. ஒரு ஹீரோயின் ஒரு படம் நடிச்சிட்டாங்க, அந்த படம் ஹிட் ஆகிடுச்சு, வெற்றி அடைஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் அந்த பொண்ணுக்கு படம் கிடைக்கணும்னா, அந்த ஹீரோயின் படம் கிடைக்கணும்னா
எழுதப்படாத விதி என்ன தெரியுமா? இதெல்லாம் சொன்னா ஷாக் ஆயிடுவீங்க, நம்ப மாட்டீங்க. இருக்கிற மாதிரி ரஜினி பொறுக்கி, இவன் கமல், இவங்கலாம் இருக்காங்களே, கமல் பொறுக்கி ஒண்ணுங்களே, எல்லாட்டையும் ஒரு முறை ஒரு ரவுண்டு போகணும், ஒரு ரவுண்டு படுக்கணும் போயிட்டு. அவங்க ஒரு முக்கியமான டேரக்டர்ஸு, பெரிய டேரக்டர்ஸு, இதில் நான் எல்லாரையும் நான் சொல்ல மாட்டேன், இந்த பொறுக்கிங்களோட இந்த சூர்யாவெலாம் நான் சொல்ல மாட்டேன், சிவகுமார் சார்லாம் ரொம்ப டீசெண்டான ஃபேமிலி, கார்த்தியெல்லாம் நான் சொல்ல மாட்டேன், ஓகேங்களா? அவனை நல்ல குடும்பத்து பிள்ளைகள் அவங்களாம் வந்து, இவனுங்களாம் எச்சக்கலை ஈத்தர பொறுக்கி பசங்க இவனுங்களாம். அதே மாதிரி ப்ரொடியூசர்ஸ், முக்கியமான ப்ரொடியூசர்ஸு, டேரக்டர்ஸ், இவங்ககிட்டலாம் ஒரு ரவுண்டு போய் படுக்கணும். படுத்தாதான் அவங்களுக்கு அடுத்த படத்துக்கு வாய்ப்பு கிடைக்கும். இதுதான் சினிமாவில் எழுதப்படாத விதி. நான் அடுத்தடுத்த கண்டென்ட்டில் நான் சூசகமாக சினிமாவில் என்னெல்லாம் நடந்துச்சு, கோரமாக நடந்துச்சுன்றத உங்களுக்கு சுவாரஸ்யமாக விவரிப்பேன். இந்த பிரபஞ்சம் இந்த மாதிரி சினிமாக்காரங்களுக்கு, இந்த சினிமா ஹீரோஸுக்கு ஒரு வித்தையை காட்டணும், சினிமாவை, உண்மையான சினிமாவை காட்டணும்னு முடிவு பண்ணிடுச்சு போடுறதுக்கு. அதான் இந்த ஏஎல் சூர்யாவை தேர்ந்தெடுத்திருக்கு. விளையாட்டு ஆரம்பம் சுவாரஸ்யமா இருக்கும். The game has started. இப்போ என்ன பேட்டி எடுத்த இந்தியா கிளிட்ஸ், கலாட்டா போன்ற சேனலுக்கு நான் என்ன சொல்றேன்னா, ஆல்ரெடி நான் அறம் நாடுக்கு சொல்லியாச்சு, நீ எடுத்துடணும்னு சொல்லிட்டேன். நான் இந்தியா கிளிட்ஸு, கலாட்டா, இந்த மாதிரி வேற ஏதாவது பிராங்க் என்னை பற்றி போட்டு வச்சிருந்த சேனல்ஸாக இருந்தால் தயவு செஞ்சு நீங்கள் என்னோட வீடியோ எடுத்துருங்க. நான் நல்லதனமாக சொல்கிறேன். அதுக்கு பிறகு எனக்கு தெரியாது, விளைவுகள் விபரீதமாக இருக்கும். அதே போல் ஒரு ஜோதிடர், ஒரு நண்பர், எனக்கு நண்பராக இருந்தவர், கிட்டத்தட்ட 76 வயசு இருக்கும்னு நினைக்கிறேன். நான் என்னுடைய வீடியோஸ் எல்லா வீடியோலையும் நான் போட்ட அந்த டேட் ஆஃப் பர்த் 13/05/1980 அந்த டேட் ஆஃப் பர்த்துக்கு இதுக்கு வாய்ப்பே கிடையாதுன்னு சொல்லி நிறைய அதுக்கு சொல்லிட்டே, அதுக்கு நிறைய கமெண்ட் போட்டுகிட்டே வந்திருப்பார். இப்போ நான் அவருக்கு என்ன சொல்கிறேன்னா, அந்த ஜோதிடருக்கு நான் திருச்செங்கோடு போயிருக்கும் போது அவர் சந்தித்தேன் நான், ஓகேங்களா? யூ லாஸ்ட் த கோல்டன் கான்டாக்ட் ஆஃப் ஏஎல் சூர்யான்னு சொல்லுவேன். ஏன்னா அவர் யந்திரம்லாம் பண்ணுவார். யந்திரம்னா நான் ஜாதகம் பார்க்குறவங்களுக்கு, நான் நிறைய பேருக்கு யாராவது கேட்குறாங்க அப்படின்னா, அவங்களுக்கு ரொம்ப பொருளாதார கஷ்டம் இருக்குது, உங்களால் முடியும்னா இந்த யந்திரத்தை இவர்கிட்ட நான் வாங்கி நான் கொடுக்கறது வழக்கமாக வச்சுருந்தேன். இப்போ இது மாதிரி ஒரு நடந்து கொண்டதால் இது அதான் சொல்கிறேன், ஈத்தர மனுஷன்ட்டேன். ஹி லாஸ்ட் த கோல்டன் கான்டாக்ட் ஆஃப் ஏஎல் சூர்யா. இப்போது ஜாதகம் பார்க்குறவங்க நான் என்ன சொல்லுவேன்னா, கருங்காலி மாலை அண்ட் கருங்காலி பிரேஸ்லெட், இதெல்லாம் நீங்கள் ஒரு பாசிட்டிவ் மைண்ட் வேணும், ஒரு லைஃப்பில் நிறைய பண வரவு வரணும், நான் எதை தொட்டு கொடுக்குறேனோ, சுபிக்ஷம், தொலங்காதவனும் தொலங்கிடுவானுங்க, நான் தொட்டாவே தொலங்கிடுவானுங்க. ஸோ நான் பிரார்த்தனை பண்ணி அந்த இதை கொடுத்துட்ருக்கேன், அந்த மாலையும் பிரேஸ்லெட்டும். அது கொஞ்சம் காஸ்ட்லி தான், அது வெளியில் கம்பேர் பண்ணும்போது அது காஸ்ட்லி. பட் ஆனால் பவித்திரமான ஒரு இடத்துல வாங்கி அதை பூஜை பண்ணி நான் பிரார்த்தனை பண்ணி தான் கொடுக்குறது. விருப்பமாக இருக்கவங்க இந்த வாட்ஸ்அப்புக்கு நீங்கள் தொடர்பு கொண்டு அந்த மாலை பிரேஸ்லெட்டை வாங்கிக்கலாம். கடைசியாக என்ன சொல்கிறேன்னா, 2026 மோடி தான் தமிழ்நாட்டு மக்களுக்கு டேடி. எப்படி? மோடி தான் எங்கள் தமிழ்நாட்டு மக்களுக்கு டேடியாக வரப்போகிறார். சிறப்பான ஆட்சி மலரும். இன்னொரு வீடியோ சுவாரஸ்யமாக பேசுவோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், முக்கியமாக ஹைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். இதை போன்று மேலும் பல அபரிமிதங்களுடன் உங்களுக்கு ஆற்றலாகவும் நம்பிக்கை ஒளியாகவும் ஏஎல் சூர்யா. இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருக்கும் பட்சத்தில் இதனை உங்கள் நண்பர்களுக்கும் நல் உறவுகளுக்கும் பகிர்ந்து அவர்கள் வாழ்வை ஒளிரச் செய்து பிரபஞ்சத்தின் ஆசீர்வாதங்களை அபரிமிதங்களாக பெற்றுக் கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.